ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 1:35 நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கே போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதாவது ஏசப்பா பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலை இருட்டோடு எழுந்து போய் வனாந்தரமான ஒரு இடத்துல போய் தனிமையாக ஜெபம் பண்ணுறாரு. ஜெபிச்சு ஏசப்பா பலப்படுறாரு. அதாவது ஏசப்பா பார்த்தீங்கன்னா கப்போர்ன்ற கிராமத்தில் ஒரு ஜெபாலயத்தில் பிரசங்கிக்கிற அநேக ஜனங்கள் வந்து அவரோட வசனத்தை கேட்கும் போது அநேக ஜனங்களுக்குள்ள வியாதியை கத்தர் சுகப்படுத்துறாரு. அநேக ஜனங்களுக்குள்ள பிசாசை கத்தர் துரத்துறாரு. இதை கண்டு அநேக தேசத்தில் அதாவது அவருடைய கீர்த்தி புகழ்ச்சி வந்து கலிலேய நாடு முழுவதும் அது பரவிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து ஒரு அந்தரியா என்பவர் வீட்டில் வந்து அவங்க வீட்டில் வந்து அவர் தங்கி இருக்கும் போது அநேக ஜனங்க ஏசப்பை பற்றி கேள்விப்பட்டு அநேக ஜனங்க வராங்க. அவங்க பல விதமான வியாதியோடு வராங்க, உபத்திரப்பட்டு இருக்காங்க, அநேக பேர் பிசாஸ் கட்டு இருக்காங்க. வருங்க எல்லாருமே வந்து ஏசப்பா தேடி வரும்போது எல்லாருக்கும் ஏசப்பா வந்து சுகம் கொடுத்து ஏசப்பா பார்த்தீங்கன்னா அதிகாலை இட்டு எழுந்து புறப்பட்டு ஒரு வனாந்தரமான இடத்துல போய் அவர் ஜெபம் பண்ணி அவர் பலப்படுறாரு. அதாவது ஆண்டவராக நம்மள உருவாக்குன ஏசப்பா அவர் ஜெபிச்சு அவர் பலப்படுறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை ஆணுடைய பிள்ளையாக இருக்கும் வாழ்க்கை ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபிச்சாதான் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயம் பெற முடியும். நம்ம ஜெபிச்சாதான் நம்ம பலப்பட முடியும். நம்ம ஜெபிச்சாதான் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நம்ம ஜெபிச்சாதான் நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். நம்ம ஜெபிச்சாதான் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா ஏசப்பா எல்லாவற்றையும் கொடுப்பாரு. நம்மளை உருவாக்குன ஏசப்பா அவர் ஜெபிக்கிறாருங்க. அப்படி இருக்கும் ஆண்டுடைய பிள்ளையாக நம்ம வாழ்க்கை ரொம்ப ஜெபம் முக்கியம். ஏசப்பா அநேகத்தில் ஜெபம் பண்ண கெட்சிமென் தோட்டத்தில் இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். அநேகத்தில் அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு சில கஷ்டம் வரும்போது அவருக்கு வந்து சில பாடு வரும்போது முன்னாடியே ஜெபம் பண்ணுறாரு. ஜெபிச்ச மாட்டேன் கெட்சிமென் தோட்டம் இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது சீசர்லாம் தூங்கி நிற்கிறாங்க. ஏசப்பா உடனே சீசனில் பார்த்து சொல்கிறார், நீங்கள் வந்து சோதனை விட்படாதபடி 1 மணி நேரம் எடுத்து ஜெபிக்கக்கூடாது. நீங்கள் ஜெபிச்சாதான் நீங்கள் வந்து சோதனை உங்களுக்கு வரும் சோதனை நீங்கள் பாதுகாக்க முடியும். நீங்கள் ஜெபிச்சாதான் பலப்பட முடியும் சொல்லி ஏசப்பா சீசரை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சீசருங்க ஜெபிக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சரி நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும் போது நம்ம வாழ்க்கை ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஜெபிச்சாதான் நம்மளுக்கு வருகிற சோதனை நம்ம தப்பித்து கொள்ள முடியும். நம்மளுக்கு வருகிற பாடுகளை நம்ம தப்பித்து கொள்ள முடியும். நம்மளுக்கு வருகிற எல்லா கஷ்டத்தையும் நம்ம தப்பித்து கொள்ளலாம். ஒன்று ஜெபம் முக்கியம். நம்ம ஜெபிச்சாதான் நம்ம வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஜெயம் பெற முடியும். வேதம் அப்படி சொல்லி ஜெபிக்கிற மனுஷன் ஜெயம் கொள்வான். ஜெயம் கொள்கிற மனுஷன் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சுதந்திரிக் கொள்வான். கிறிஸ்துவ உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய விசுவாசமே நம்ம உலகத்தை ஜெயிக்கிற ஜெயந்தான். நம்ம ஒரு உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்னா அதாவது சாத்தானை நம்ம ஜெயிக்கணுனாக்கா நம்ம வாழ்க்கையை நம்ம ஜெயிக்கணும்னாக்கா ஒன்று நம்ம வாழ்க்கையில் ஜெபம் முக்கியம். ஜெபிச்சாதான் நம்ம எல்லாவற்றையும் ஜெயம் பெற முடியும். நம்மளை படைச்ச ஏசப்போ அவரை போய் ஜெபிச்சு அவர் பலப்பார். அப்படிங்கும்போது நம்ம ஆணுடைய பிள்ளையாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஜெபிக்கணும். ஜெபம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காது, ஒரு அதிசயம் நடக்காது, ஒரு மிரக்கல் நடக்காது. ஜெபிச்சாதான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது நம்ம வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜெபிச்சினே இருங்க, ஜெபம் பண்ணினே இருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்த உங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆமென்.